மத்ததெல்லாம் பார்த்தா பொம்மலை மாதிரி தெரியுது. அந்த தலையும் அந்த முகரையும் பார்த்தா எனக்கு எப்படிடா பேய் காட்டேரியாட்டு இருக்குது. ஏண்டி ஏண்டி என்னை பார்த்ததும் உனக்கு ஐயோ நீ ஆம்பளையா என்ன நினைச்ச? ஐயோ ஐயோ உன்னை கண்டதான். ஏய் இந்த 8வது வனத்துல என்னுடைய பெயர் என்னன்னு தெரியுமா? என்னமா பேரு? அடியே என்னுடைய பெயரோ பேரண்டிச்சி என்பார்கள். பேரண்டிச்சியா? பேரண்டிச்சி கண்ணி. பேரண்டிச்சி கண்ணி. ஆமா அழகு கண்டான ஒளிய ஒவ்வொரு பக்கமும் 3 கிலோ ஒரு மாட்டு இருக்குது. ஐயா ஏய் ஒரு 5-6 லிட்டர் பீசுவியா? ஐயோ காமத்திலே சிறந்தவன் நான் தான். ஆமா அவராக புரிச்சு எனக்கு இது வேணா கருமாதிரா. அடியே உனக்கு மொத்தம் கொடுக்க சோட்டு பல்லு வச்சிருக்கிறிய பல்லு பாரு எப்படின்னு மொத்தம் தான் கொடுத்தா எனக்கு வேணாம். அடியே ஏண்டி இப்படி என்ன கண்டதோ பயந்து ஓடுற? நம்ம ஜெகநாதன் கொடு மொத்தம் கொடு. அடியே ஆனா என்னுடைய கணவனாகப்பட்ட பேரண்ட இருக்கிறான். என்னுடைய கணவர் ஒரு வருஷம் இருக்கிறானா? ஆமா அவனாச்சு நல்லா இருப்பானா இல்ல இதே மாதிரி தானா? ஐயோ என்னுடைய அழகு அழகு இந்த உலகத்துல யாராச்சும் இருப்பாங்களா? வீட்டுக்கு மாட்டி வைக்கிற டிஸ்ட் பொம்மையாட்டு இருந்துட்டு அழகா இருக்கிறாளாம். அடியே அப்படி இருந்தாலும் நான் எங்க வாழ்ந்து வருகிறேன் தெரியுமா? எங்க வாழ்ந்து வரேன்? ஓட்டுப்பட்டியா அப்படி இருந்தாலும் 8வது இடத்துல ஆண்டு வரக்கூடிய என்னுடைய பேரண்டிச்சு கண்ணி ஆகும். பேரண்டிச்சு கண்ணி ஆகும். ஆமா ஆகட்டுமாயா. அப்படி இருந்தாலும் சரி இருக்கட்டும். அடியே இன்னைக்கு நீ இப்ப வந்திருக்கிற காரணம் என்ன? என்ன தெரியுமா? என்ன? அடியே அழகான ஆண்களை கண்டா அழகான ஆண்களை கண்டா அப்படியே கட்டி நான் இல்ல ஐயா நான் அவளா அழகால அல்ல ஐயா. ஐயா ஆண்மகனா? ஐயோ ஐயோ நான் இது நான் அல்ல இல்லையா? அப்படின்னா நீ இதுக்கு செட்டே ஆக மாட்டேன். ஆமா நான் ஆக மாட்டேன். அடியே ஓய் நானும் வண்ணா தூக்காதாயா கருமாந்திர பார்த்தா நாங்க அப்புறம் இறமிச்சாந்து கழிக்கணும். ஐயோ தூக்காதா ஏன் தூக்காத நீ என்ன அழகு எப்படி? ஐயோ உன் அழகா? என்னடியா அழகு? உன் அழகு ஒன்னும் சொல்லிக்க முடியலையா? ஏன் உன் அழகு சரி கானகத்திலே போகின்ற மனிதனிலே ராட்சசி என்பவள் என்னுடைய வேடத்தை பாராட்டி அந்த அண்ணா பேரு என்ன அண்ணா ஆறுமுகம் அண்ணா இருக்குல்ல சௌரியரா
சபரிமலை சேர்ந்த அந்த அண்ணா அவர்களா இன்னொரு அண்ணா எப்பயுமே தனதன அவர்களா ஆமா எப்பயுமே குடியும் கூத்தியாவுமாவே சுத்திட்டு இருக்கு. நல்ல உள்ள பத்து தங்கண்டா அவங்க. ஆமா நண்பா, அப்படி இருந்தாலும் அவர்கள் குடும்பம் எப்படி வாழ வேண்டும்? அதாவது திருப்பதி ஏழுமலையார் சொன்னது எப்படி ஓங்கி வளர்ந்தோ அது போல அவர் குடும்பமும் ஓங்கி வளரோட ராமோ செய்யும். இவ்வளவு அழகு இந்த 8வது இடத்துல எந்த ஒரு ஆர்வனையும் இதுவரையும் நான் காணதில்ல. ஆனா இப்படியாற்பட்ட பேரழகை கொண்ட ஒரு ஆண்மகன் இப்படி போயிடாங்க. அம்மா என்ன 10 மாதம் தாசுமந்த பெற்றெடுத்தாலே தாய் குண்டி போல ஆகுது. மண்டிக்கு பால் கொடுத்த என் தாய் மந்தாரை போல ஆகுதம்மா. நீ நினைப்பதெல்லாம் தவறான செயலாகும். நான் பரமனை தேடி போறேன், என் வழியை விடு, மறைக்காத. நீ பரமனையோ தேடிப்போ, யாரையோ தேடிப்போ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என்ன ஒரே ஒரு ட்ரிப்பு மட்டும் அப்படியே தான் அப்படி காலை விட்டு இப்படி தூக்கிக்கிறேன். ஒரே இன்னும் விட்டு போயிட்டீங்கன்னா ஏன் ஆசையும் தீர்ந்துடும், எல்லாமே தீர்ந்துடும். அப்படியா? அப்படி செய்யவில்லை என்றால் என்ன செய்வார்? அடாடே சின்ன பையா, உனக்கு என்ன தெரியும்? நீ ஒரு ட்ரிப்பு படுத்து எதிர்ச்சிட்டு போ. நீ சிவனை பார்த்துட்டு போனா என்ன, எங்க பார்க்க போனா எனக்கு என்ன? எங்களோட ஒரு 20 அப்படியே தங்கி இருந்துட்டு போயிட்டீங்கன்னா போதும். இந்த பேரண்ட ராட்சசி சும்மா விடக்கூடாது. ஐயோ இப்படி அடிச்சுட்டு போயிட்டானே. ஐயோ வலிக்குதே. ஐயோ அடிவயிறெல்லாம் வலிக்குதே. ஐயோ அறிவீர்கள் சபையோர்களே, போயிட்டா என் பேரண்டிச்சு.
எட்டாம் வனத்தை ஆளக்கூடிய என்னுடைய பேரோ கண்ட பேரண்ணன். என்னது கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாமல் கொடுப்பது தெய்வ குணம். அவரவர் வேடத்தை பாராட்டி 50 ரூபாய் அன்பளிப்பு. அவருடைய குடும்பங்கள் அருகுபோல் வேறுண்டி மூங்கில் போல் கலைகளைத்து அனைவரும் சுகமாக வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்திக்கிற ஒரு ராமஜியம். பாத்தி கொண்டு ஊக்கி எல்லாம் கொடுங்க ஒரு 10 ரூபாய். எல்லா வேலையும் உண்டு தம்பி. எட்டாம் வளர்ந்து ஆளக்கூடிய பேரண்டர் ராஜ் தான். சரி, அப்படி இருந்தாலும் என் பொண்டாட்டி என்ன ஆட்டி பொண்டாட்டி புண்டையாட்டி பொண்டாட்டி 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 அரணியமான கனகத்திலே சென்று கரடி சிங்கம் மிருக ஜாதிகளை வேட்டையாடி கரிக்குருவி வேட்டையாடி மூட்டையா கட்டி வேகமா வந்துக்கிறேன். என் பொண்டாட்டி கொண்டுட்டு போய் கூப்பிடுறேன். பொண்டாட்டி புழக்க போட்டா நிஜமா நிஜமாலதான் எங்க பொண்டாட்டிய பரம ஓத்துட்டான். நிஜமா? ஆமா பரமலையா? ஆமா, நான் போய் பாக்குறேன். ஆடு பாப்பாங்களா? கண்டார ஓடி ஆண்டி படுத்துக்கிற வேட்டையாடி அடி கதவ அடிக்கிறப்பாய் கண்ணாட்டி அடியே பேரடிச்சி அடியே அடியே வாடி அடியே ஏண்டி என்னாடி எல்லாம் ஒழுகுது. ஐயோ டே தொடாதரா எல்லாம் பழையாற மாட்ட வீங்கி போய் கிடக்குது. பொண்டாட்டி அழகா ஆமா பொண்டாட்டி பொண்டாட்டி என் புருஷனை தெரியாம நீங்க ஒரு ஓடு கட்டுற நேரம் நான் கட்டி சந்தையில புளி கரைச்சி புண்டை மன்னா என்னடி ஆச்சு? ஐயோ ஏண்டி இந்த 8வது வனத்துல யாரோ ஒரு சங்கமா பார்த்து நடந்து போயிட்டு இருந்தாலும் இந்த கனகத்துல பஞ்சாயத்து காலையில அப்படியே ஒத்திட்டு போயிருவேன். ஓடிக்கலாம். ஐயோ அட புண்டவாயா கனகத்துல வேட்டையாடி கறிக்கிறீங்களா? இங்க பாரு நீ இப்படி ஐயோ ஏன்னு புலவர் புண்டாடும் பேசிட்டே ஏன்னா இந்த கனகத்துல ஒரு சுகமானவன் நடந்து போயிட்டு இருந்தானா 30 என்ன ஐயோ விரிச்சு முடிச்சு வேலையை விட்டுட்டான்டா. அவன் பேர் என்ன? அதாவது யாரோ ஒரு சங்கமா. சரி, அவன் ஒரு தாளிக்கு காலத்தூர் தான் போயிருப்பான். ஒரே எட்டு தான் எனக்கு. ஆமாடி ஆமாடா. அவனை வெட்டி கொண்டு வரணுங்கிற. ஐயோ அவனுடைய சிரத்தை அறுத்து என் பாதத்துல கொண்டு வந்து போட்டாத்தான் எனக்கு அவ்வளவு சுகமா இருக்கும். இங்கே இரு, நான் பாரு அவனை கொண்டுட்டு வந்து அவன் தலையை வெட்டி கலிகமா மண்டபத்துக்கு முன்னால கட்டி போக்குல ஒரு கொட்டு ஒரு கொட்டு கொட்டுவேன். ஆமா, நீ கவலையப்படாத. சரி, நான் போய் அவனை நான் பாத்துட்டு அவனை வெட்டிட்டு வர்றேன். பேசிட்டு
அடே பட்டாரா ஓடியாடா வெட்காமல ஏய் அரவே போயா வாங்க டேய் டேய் நீடா டேய் ஓ பரல மகா சகல சகலையா ஏன் பட்டாடி சொல்லி சரியா போச்சு ஏய் எனக்கு பட்டாடிடா ஆறடா வந்து சகலையில சகல யாருப்பா நீ? வாங்கிக்கலாம் யாரையா நீங்க? ஏய் ஏண்டா வழியில உள்ள கட்டி வர்றவனுக்கும் போறவனுக்கும் என் பொண்டாட்டியை பார்த்து ஒரு தாசி போல நடந்துக்குவான்னு சொல்லி என் பொண்டாட்டியை களவோடி இளசாக்களை விட்டு பேசுறேன். தேவையில்லாத பேசாதே. ஆமா ஒரு நீ யார்? நானும் கண்ட பேரண்ட கண்ணன். கண்ட பேரண்டனா? ஆமா ஆமா ஆமா. ராட்சுதனா? ராட்சுதை. அந்த பேரண்ட ராட்சசியுடைய என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி ஓட்டே இல்லையா? என் பொண்டாட்டி எல்லாமே கிழிச்சு விட்ட. கொட்டு கொடல இடமில்ல. ஏண்டா டேய் எல்லாம் கிழிச்சதெல்லாம் ரைட்டு. என் பொண்டாட்டி சாமானத்தை கிழிச்சுட்டானே. புண்டை முடிட்டே சொல்றா. பொண்டாட்டி அழகுல மயங்கிட்டானு கேளு. என் பொண்டாட்டி கீழே இருக்கிற அழக பார்த்து மயங்கினியா? கீழே கூட விட்டு ஒவ்வொன்றும் 6 கிலோ வரும். நானும் அவளும் படுத்து பிறண்டா அப்படியே சும்மா சண்டை கடிப்போம். என்ன நீங்க அடிக்க மாட்டீங்க. ஆனால கெட்டவர் அங்கும் உண்டு. நான் சொல்றேன் கெட்டவங்க ஆடுறாது உலகத்துல ஆனால கெட்டவர்கள் அங்கும் உண்டு. ஆனால் கெட்டவர்கள் யாருமே இல்ல. ஆனா பெண்ணால கெட்டவர்கள் உலகத்துல கோடான கோடி. பெண்ணால கெட்டவர்கள் யாருன்னு கேக்குறியா? யாரா சொல்றா? இதோ தென்னிலங்கையிலே பிறந்தால் திருமணம் செய்தார். அயோத்தி மாநகரிலே சீதா பிராட்டி என்று பெண்ணாகப்பட்டவள். சரி, திருமணம் செய்தால் ராமனாகப்பட்டவன் சிறைபிடித்தான். சிறைபிடித்து போனது ஒரு குற்றம் என்று சொல்லி சரி அந்த ராமனாகப்பட்டவன் 16 வருஷம் கானகம் போய் சரி அந்த சீதையை சிறைமிட்டு வந்து அவங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்களா? சரி, அந்த இதுலயும் ஆணாகப்பட்டவன் கெட்டு விட்டான். அவங்க வாழலாங்கிற நீ வாழ போறியாங்கிற. ஆமா, அதனால ஏன் இப்படி பேசுற? நேரம் ஆகிட்டே இருக்கு. ஏரியா ஆகணும். இனிமேல் ஒண்ணு வெல்லாம் கொல்லாத விட மாட்டேன். 1000 முறை பேசினாலும் என் பொண்டாட்டியை களவாடி விட்டு வந்துட்டேன். இனிமேல் உன்னை கழுத்த துண்டடிக்கிறதோட சரி. சண்டைக்கு என்னக்கு சாமி எதுக்கு வந்தா? வேறுண்ட கண்ணியே, என் மன்னனை கொன்று விட்டாய். ஆமா ஐயோ, அறியாத தெரியாத செய்த தவிர நான் உணர்ந்துட்டேன். என் மன்னனை எப்படியாவது உயிர் பிழைத்து கொடுத்துருங்க சாமி. அறியாமல் ஏனோ தெரியாமல் தவறளித்து விட்டேன். அதற்கு என் கணவனுடைய உயிர் தான் உங்களுக்கு பாரபட்சமா. அதனால கணவனுடைய உயிரை தாருங்க. ஆமா, சந்தோஷமா நாங்க வாழணும். நாங்க எந்த பூமியில வாழ்ந்துக்கிறோம். அவரை மன்னிப்பதுதான் ஒரு மனிதனுடைய இயல்பாகும். அதனால அதே போல உன்னுடைய கணவனுக்கு உயிர் தருகிறேன். அந்த பரமேஸ்வரனை எண்ணி ஓ மேலதான்
தாங்க தப்பு. என்ன தப்பு? அதாவது நாளா வீட்டுல இருந்தது தண்ணி அவனுக்கு மொண்டு கொடுத்தது உண்மைதான். அவர் கையெல்லாம் பிடிச்சிருக்கல. அவர் வகல அவர் போயிட்டு தான் இருந்தாரு. நான் தான் எத்தனையோ பார்த்துக்கிட்ட பார்த்து எதிர்ச்சுட்டேன். அவர்கிட்டயே ஒரு ட்ரிப் ஆசையா படுத்துடலான்னு ஒரு ஆசைதான். சரி, வேற எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அதனாலதான் கொஞ்சம் தப்பாயிடுச்சு. என்ன போய் கொல்றது நினைக்கிறேன்? அடிக்காது பெண்ணினம் வீரத்தை காட்டுவது நீங்க ஆன்மகன் அல்ல. சரி, அதனால நீங்கள் சந்தோஷமோடு நீங்க வாழ்வீங்க. சரி, என் வழியை விடுங்க முன்ன. ஐயா, உங்களுக்கு வழிவிடுவதா இருந்தால் நாங்களும் 1000 ஆணைகளை அடித்து வந்து என்னுடைய மனைவிக்கு கொடுப்பேன். அவ அண்டாடு சாப்பிடுவா. அதை சாப்பிட்டு அரை பசி தான் அடங்கும். அரை ஊர் தான் நம்பும். அவளுக்கு பசியே அடங்காது. பசி அடங்குவது போல அந்த சிவபெருமானிடத்திலே வரத்தை வாங்கி வர வேண்டும். தங்களுக்கும் ஒரு வரத்தை வாங்கி தரணும் சாமி. அதுவும் இல்லாம எனக்கு குழந்தை வரமும் இல்ல. அதனால புத்திர சந்தான வரமும் எனக்கு தர வேண்டும். எல்லாம் கொல்லு பண்ணி இருக்குமாயா? என்னத்துக்கு கவலைப்படாதீங்க. பேரண்டனையே பேரண்ட ராட்சசி. உலகத்துல நான் வரவாங்க போவது மட்டும் பெரியதல்ல. உலக மக்கள் யார் யார் இருக்கிறாங்களோ அப்பத்தென்று வருபவர்களுக்கு நான் அவர்களுக்கு முன்ன வர வாங்கி எனக்கு நான் பின்ன வர வாங்கி வருவேன். நீங்க நினைச்சபடி உங்களுக்கு முன்ன வர வாங்குறேன், பின்ன எனக்கு வர வாங்கி சாமி. அப்படி இருந்தாலும் இந்த அரண்யமான கணக்கத்திலே போய் இந்த பொழுது பேரண்டா பேரண்டச்சி என்று சொல்லுங்கள். ஆபத்தை காப்பதற்கு நாங்களும் கூட துணையாக வருகிறோம். அப்படியே நாங்கள் சென்று வருகிறோம். அர்ஜுனன் பார்த்தா ஆமா வேறெண்ட கண்ணீரிடம் இருந்து விடைபெற்று இப்பொழுது வடதிசையிலே ஈசானி மூலையிலே பொய்மணல் சாலை. பொய்மணல் சாலையிலே ஒரு கன்னி புத்து. அந்த கன்னி புத்துக்கு அருகாமையில் ஒரு தாமிர தடாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு குளம். அந்த குளத்திலே நீராடி இந்த அர்ஜுனாகப்பட்டவன் அந்த பளிங்குமா பாறையிலே 98 அடி செப்பு கம்பம் நீட்டி அந்த 98 அடி செப்பு கம்பத்தின் மீது ஏற போறேன். 98 செப்பு கம்பம் யார் கொடுத்தா? முதலிலே காலபைரவர் கொடுத்தார் 30 அடி செப்பு கம்பம். காலபைரவர் கொடுத்தார் 30 அடி செப்பு கம்பம். வேதவியாசர் மகாமுனிவர் கொடுத்தார் 30 அடி செப்பு கம்பம். 30 அடி செப்பு கம்பம். மகா காளியம்மா கொடுத்தார் 30 அடி செப்பு கம்பம். 30 அடி செப்பு கம்பம். ஹரிராம கண்ணம்பரன் நாம கொடுத்தா 8 அடி வெள்ளிக்கம்பம். ஆமா. இப்படி 98 அடி செப்பு கம்பத்தையும் 98 அடி செப்பு கம்பத்தையும் என்னோட தோல்ல சுமந்துட்டு போக முடியுமா? ஆமா சாமி, முடியாது. அப்ப அறியாம என்ன சொல்றாரு? இந்த 98 அடி செப்பு கம்பத்தையும் உன்னுடைய சோழனா பையில நான் ஒரு திருநீரா உனக்கு மந்திரிச்சு வைக்கிறேன். அந்த பளிங்குமா பாறைக்கு போன உடனே அந்த கன்னி புத்துக்கு அருகாமையில அந்த மாயனை நினைத்து அந்த சிவனை நினைத்து அந்த திருநீர் அந்த பளிங்குமா பாறையில போட்டா 98 அடி செப்பு கம்பம் உருவாகும். 98 அடி செப்பு கம்பத்துல எப்படி தவம் புரிகிறார் அர்ஜுனனாகப்பட்டவன்? எப்படி புரிகிறார் நண்பா சாமி? இதோ 7 வெத்தலை 7 எலுமிச்சம்பழம் 7 களிப்பாக்கு 7 களிப்பாக்கு ஆமா 7 செவ்வரளி 7 வெள்ளரளி 7 வெள்ளரளிக்கு மேல ஒரு செப்பூசி அந்த செப்பூசியின் மேல அந்த அர்ஜுனாகப்பட்டவன் வலதுகால் பெருவிரலை வைத்து ஒற்றை காலிலால் அரகர சிவசிவா என்று சொல்லி சிவனை வணங்குறான். ஆமா, சரி. கேளுங்கள் சபையோர்களே. மறையேறும் பொழுது எல்லாருமே கோவிந்தா என்று சொன்னா அனைவரும் கோவிந்தா என்று சொல்லுங்க. உங்களுடைய மனதிலே உள்ள குறைகள் எல்லாம் அந்த கோவிந்தா என்று சொன்னால் அந்த குறையெல்லாம் போய்விடும் என்பார். ஏழைகளின் பங்காளன் என்று சொல்வாள் அந்த ஏழுமலையானை. அதனால அந்த ஏழுமலையானை மனதால் நினைத்து இந்த அர்ஜுனாகப்பட்டவன் இந்த 98 அடி செப்பங்கம்பத்தின் மீது ஏறி நான் தியானம் பண்ண போறேன். எனக்கு பக்க பலமாக நின்று எனக்கு குரலோசிட்டு ஜனங்களை எல்லாம் வரவழைத்து நீங்கள் தான் பக்க பலமாக இருக்கணும். இப்பொழுதே போகிறேன். நல்லா கோவிந்தான்னு சத்தம் போடுங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.